நேற்றுக்கு சவுக்கு சங்கர் ஐயா, மாரிதாஸ், இதே மாதிரியான என்டிஏ கூட்டணியில் உள்ள, அதாவது மத்திய அரசுக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய ட்ரோன் ஷாட் ஒன்றும் தலைவர் விஜய் அவர்களை சிபிஐ ஜனநாயகன் படம் வந்து ஷூட்டிங் அங்கே வச்சிருந்தாங்க. அன்னைக்கு கரு சேம்பர் நடந்த அன்னைக்கு கரு ஷூட்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கான சில எவிடன்ஸ், அந்த கேமரா, அந்த ட்ரோன் ஷாட்லாம் வச்சுட்டு இப்போது வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரோன் ஷாட் வெளியாகல, இப்போதான் புதுசாக வெளியாகிற மாதிரி மாரிதாஸாக இருந்தாலும் சரி, சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, அது மாதிரியான ஒரு குரூப் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பரவி இருக்கு பாருங்களேன். தலைவர் சொல்லி அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா பூஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று முழுக்க இதை எடுத்து பேசிக்கிட்டு தான், சொல்ல போனா திமுக, நாம் தமிழ் கட்சிகள் பெரிய எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நியூஸ் தமிழ் 24/7 அவங்களே உள்ள வந்திருக்காங்க. வேற எந்த சேனலையும் போட்ட மாதிரி தெரியல. இவரெல்லாம் யார் என்றா மத்தியில் உள்ள அந்த என்டிஏ குரூப்போட பெரிய அணிகள். அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தலைவர் விஜய் அவர்களை ஒட்டுமொத்த அரசியல் களமும் எழுத்து நின்றுட்டு இருக்கு. அப்படி அந்த போட்டா இல்ல அந்த ட்ரோன் ஷாட், அது என்ன யூடியூப்ல உள்ளது, அவன் யூடியூப்ல உள்ளதை கிராப் பண்ணி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அயோக்கிய பாயிலோயா, அவங்களுக்கு வேற வேலை கிடைக்கல, வேற எவிடன்ஸ் கிடைக்கல, என்ன திட்டமிட்டு பரப்பலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. தலைவர் விஜய் நேற்று சொன்னதுலேருந்து இந்த மனுஷன் கூட்டணி வர மாட்டேன், கடைசியில் காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படி கூட்டணிக்கு வந்தாரு, நேற்று விஜய் அதை முற்று பிடிச்சி பிரேக் பண்ணிட்டாங்க. தனியாக தான் நிற்கிறோம், என் தலைமை ஏற்றுக்கிட்டு யாருனால்வா, ஆனா பிஜேபியோ திமுக யாருனாலும் வந்துட்டாரு. அதனால இவங்க எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரோன் ஷாட் மூலமாக நமக்கு புலப்படுவது என்னன்னா, அதுக்கு இந்த கேமராக்கள், அந்த கேமரா டீம் ஆல்ரெடி அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. யாரு, விஜயோட கேமரா டீம் இருக்காங்களா, விஜய் அவர்கள் தனக்குன்னு ஒரு கேமரா டீம் ஃபுல் ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்துலயும் அந்த கேமரா இருக்கும். அது வந்து இவங்க சொல்ற மாதிரி சினிமாவுக்கான கிடையாது, அவரோட ரெஃபரன்ஸ்க்காக கட்சி சார்பாக எடுக்கிறது. களத்துல விஜய்க்கு எதிராக யாரா இருந்தாலும் எங்களுடைய அட்டாக் தொடர்ந்துகிட்டே இருக்கும்.